ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி உத்திரம் முருகனோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பங்குனி உத்திரம் முருகனோட வரலாறு அப்படின்னா, பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் நடைபெற்ற முக்கிய தெய்வ திருமணங்களில் ஒன்று முருகப்பெருமானின் தெய்வானை திருமணம். அதாவது முருகனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கும் முருகனுக்கும் வந்து இந்த பங்குனி மாதம் இந்த மந்தில் தான் வந்துட்டு திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன வரலாறு அப்படின்னா, சூரபத்மன் என்ற அசுரனை அழிக்க சிவபெருமான் தனது 6ஆம் முகத்திலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அவை சரவண பொய்கையில் விழுந்து 6 குழந்தைகளாக தோன்றின. கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் அவர் கார்த்திகேயன் என அழைக்கப்பட்டார். அதாவது ஒரு ஒரு அசுரனை அழிக்க வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு அவரோட கண்ணை விழிச்சப்போ 6ஆவதாக ஒரு கண்ணு பட்டு அதுதான் வந்து 6 குழந்தைகளாக தோன்றினது. அந்த 6 குழந்தைகளுக்கு ஒரு பெயரை வச்சது கார்த்திகேயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பார்வதி வந்து அந்த பேரெல்லாம் ஒன்றிணைத்து ஆறுமுகன் முருகன் என்ன சொன்னாங்களாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முருகன் சூரபத்மனை போரில் வென்று தேவர்களை காப்பாற்றினார். இந்த வெற்றிக்கு பிறகு இந்திரன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். இவர் இந்த போரில் வெற்றி பெற்றனால தெய்வானையை வந்துட்டு முருகனுக்கு வந்து யார் கல்யாணம் பண்ணிச்சா, இந்திரன் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. இந்த திருமணம் பங்குனி உத்திர நட்சத்திர நாளில் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாளின் சிறப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது தெய்வானை முருகன் திருக்கல்யாண நாள். இந்த பங்குனி உத்திரம் கடமை, ஒழுக்கம், தெய்வீக அருள் ஆகியவற்றின் அடையாளம். திருமணம் ஆகாதவர்கள் முருகனை வழிபட்டால் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை, செல்வம், மன அமைதி கிடைக்கும். எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, முருகன் கோயில்களில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா, முருகனோட திருக்கல்யாணம் எல்லா கோவிலையுமே நடக்கும். என்ன மாதிரி அபிஷேகம் நடக்கும்னா, பால், பஞ்சாமிர்தம், சந்தனம் அபிஷேகம்லாம் நடைபெறும். ஓம் சரவணபவ ஜபம் செய்ய வேண்டும். ஓம் சரவணபவம் என்று கோஷமிட்டு முருகன் கோவிலுக்கு வந்து எல்லோரும் வழிபடணும் போயிட்டு முருகனை. கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணியர் அஷ்டோத்தம், பாராயணம் இதெல்லாம் வந்துட்டு முருகனுக்காக பாடப்படுற பாடல்களோட தொகுப்பு.